ஒரு ஸ்டாக்கை வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டா அதோட ஃபண்டமெண்டல்ஸை நம்ம கரெக்டாக செக் பண்ணுவோம். அதுக்கான ரீசன் என்னென்னா, அந்த கம்பெனி ஃபண்டமெண்டலாக ஸ்டேபிளாக இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம். அப்படி செக் பண்ண வேண்டிய ஃபண்டமெண்டலான ஒரு விஷயந்தான் பிஇ ரேஷியோ. பிஇ ரேஷியோனா ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ. நம்ம வாங்கக்கூடிய ஸ்டாக்கோட ப்ரைஸும் அதோட ஏர்னிங்ஸ், அதாவது அந்த ஸ்டாக் கொடுக்கக்கூடிய ஏர்னிங்ஸும் எந்த மாதிரி இருக்குது, அதோட வேல்யூ எப்படி இருக்குது, ஓவர் வேல்யூடாக இருக்கா அண்டர் வேல்யூடாக இருக்கா. சப்போஸ் ஓவர் வேல்யூடாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வாங்கும்போது அதை அதிகமான வேல்யூவில் வாங்கி வச்சோன்னா அதோட வேல்யூ குறையும் போது நமக்கு லாஸ் ஆகலாம். அதே கம்மியான வேல்யூவில் வாங்கி வச்சோன்னா அதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகாமல் போயிடுச்சுன்னா நமக்கு ப்ராஃபிட்டே வராது. அப்போது எந்த மாதிரி டைமில் பிஇ ரேஷியோ எப்படி இருக்கும்போது நம்ம இந்த ஸ்டாக்கை வாங்கணும், அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அந்த கம்பெனி எவ்வளோ ஏர்னிங்ஸ் கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு ஸ்டாக்கை சூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்டாக்கோட 10,000 ஷேர் பப்ளிக் கிட்ட இருக்குது. அவங்க இந்த குவார்ட்டரில் ரெஜிஸ்டர் பண்ண ப்ராஃபிட் வந்து 1 lakh அப்படின்னா, கம்பெனியோட ப்ராஃபிட் 1 lakh அப்படின்னா ஒரு ஷேர் ஹோல்டருக்கு எவ்வளோ ஏர்னிங்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத இதில் பார்க்கணும். 1 lakh டிவைட் பை 10,000 அப்படின்னா 10 rupees. ஒரு ஷேருக்கு ஷேர் ஹோல்டருக்கு 10 rupees கிடைக்கும். இதே விஷயத்தை கம்பெனி 5,000 ஷேரை பைபேக் பண்ணி வச்சுருந்தா என்ன நடக்கும், அதாவது 5,000 ஷேர் பப்ளிக்கிட்டையும் 5,000 ஷேர் கம்பெனிக்கிட்டையும் இருந்துச்சுன்னா ஏர்னிங்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது? 1 lakh ப்ராஃபிட் டிவைட் பை 5,000. ஏன்னா பப்ளிக்கிட்ட 5,000 தான் இருக்குது ஷேரு. ஸோ ஏர்னிங்ஸ் வந்து 20ன்னு வரும். அப்போது ஏர்னிங்ஸ் இங்கே அதிகமாக காட்டப்படுது. அப்போ ஏர்னிங்ஸ் அதிகமாக இருந்தால் கம்பெனியோட வேல்யூ வந்து வெளியில் அதிகமாக காட்டப்படும். இப்போது இதை வச்சு பிஇ ரேஷியோ நம்ம எப்படி மெஷர் பண்ணுறது? இப்போது அதே கம்பெனியோட ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 100 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ பிஇ ரேஷியோனா 100 டிவைட் பை ஏர்னிங்ஸ் 10 அப்படி போட்டோன்னா 10 வரும் ரேஷியோ. அதாவது ஏர்னிங்ஸ் 10 இருந்துச்சு அப்படின்னா அதை விட 10 மடங்கு அதிகமாக கொடுத்து அந்த கம்பெனியோட ஸ்டாக்கை வாங்குறதுக்கு மக்கள் ரெடியாக இருக்காங்கன்னு அர்த்தம். இப்போது நம்ம வாங்கக்கூடிய ஸ்டாக்கோட பிஇ ரேஷியோ கரெக்டான லெவலில் இருக்கா இல்லையா, அதை வாங்கலாமா வேண்டாமான்னு எப்படி தெரிஞ்சுக்கணுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேங்கிங் செக்டாரோட ஸ்டாக்கை வாங்கணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். அப்போ அந்த ஸ்டாக்கோட பிஇ ரேஷியோவை செக்டார் பிஇ ரேஷியோ கூட கம்பேர் பண்ணி பார்க்கணும். செக்டார் பிஇ ரேஷியோனா மற்ற பேங்க்கோட ஆவரேஜ் பிஇ ரேஷியோ தான் செக்டார் பிஇ ரேஷியோன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம வாங்க போகிறதையும் செக்டார் பிஇ ரேஷியோவும் கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு நியரஸ்ட்டாக இருந்தால் ஓகே, ரொம்ப அதிகமாகவோ கம்மியாகவோ இருந்தால் அவாய்ட் பண்ணிடணும். அதே மாதிரி செகண்ட் ஸ்டெப், மற்ற பேங்க்கு கூட நம்ம வாங்கக்கூடிய பேங்க்கை கம்பேர் பண்ணி பார்க்கணும். அதுவும் அதே மாதிரி நியரஸ்ட்டாக இருந்தால் ஓகே, இல்லைனா அவாய்ட் பண்ணிடணும். மேக்ஸிமம் ஒரு ஸ்டாக்கோட பிஇ ரேஷியோ 20 அண்ட் அதோட நியரஸ்ட்டில் தான் இருக்கணும். ரொம்ப அதிகமாகவும் கம்மியாகவும் இருக்கக்கூடாது. அண்ட் அதே சமயம் செக்டார் பிஇ கூட மேட்ச் ஆகுது, இல்லை செக்டாரில் இருக்க மற்ற ஸ்டாக்ஸ் கூட நியரஸ்ட்டாக இருக்குது அப்படின்னாலும் அந்த ஸ்டாக்கை கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். அண்ட் ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பிஇ ரேஷியோ மட்டும் பத்தாது, மற்ற ஃபண்டமெண்டல்ஸையும் டீப்பாக அனலைஸ் பண்ணணும். இது ஒன் ஆஃப் த ஃபண்டமெண்டல்ஸ் மட்டும்தான். அண்ட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணுன்னாலும் சரி, ரிஸ்க் எடுக்கணுன்னாலும் சரி, உங்களோட ஓன் நாலேஜில் மட்டும் பண்ணுங்கள். இன்னொருத்தரோட நாலேஜை டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க.